ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு எங்கள் அம்மா சமையல் சேனலில் ஸ்டூ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த ஸ்டூ பண்ணுறதுக்கு இந்த காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கேரட் எடுத்துருக்கேன், 100 கிராம் பீன்ஸ் எடுத்துருக்கிறேன், 2 சின்ன ஸ்மால் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய். இந்த பச்சை மிளகாய் காரம் தான் நம்மளுக்கு காரம் நிறைய பிடிக்குதுன்றவங்க இன்னும் 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் குழந்தைங்க இருக்கிறதுனால காரம் கம்மியாக போட்டிருக்கோம். அடுத்தது உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேன், பட்டாணி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது வெஜிடபிள் போட்டு பண்ணுற ஸ்டூ. அதனால் இது எப்படி பண்ணலான்றதை இப்போ சொல்கிறேன். நான் இந்த குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த காய் எல்லாம் மொத்தமாக அதில் போட்டுட்டு இப்போ நம்ம வேக வைக்கணும். இப்போ காயெல்லாம் போட்டாச்சு. அதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். இந்த கரம் மசாலா வாசனை தான் அதில் கொஞ்சம் எடுத்து தூக்கி நல்லா கொடுக்கும், அதை போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தனியா, அது ஒரு 2 டீஸ்பூன். இப்போ நான் 3 போட்டிருக்கேன். அதுக்கேற்ற சால்ட்டு கம்மியாக போட்டு, ஏன்னா இப்போ நீங்கள் தோசை இட்லி அந்த மாதிரிலாம் தொட்டுக்கணும், இல்லை ஆப்பம் இந்த மாதிரிலாம் தொட்டுக்கணுன்னா அதுலேயே நம்ம உப்பு போட்டிருப்போம். அதனால் உப்பு முதல்ல பார்த்து போட்டுக்கோங்க. அப்புறம் சாப்பிடும்போது நம்ம பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் சுகர். இதெல்லாம் போட்டு நம்ம இப்போ அடுப்பில் நல்லா ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு, காய் நல்லா வேகணும். வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்றதை நான் காட்டுறேன். இப்போ குக்கரில் நம்ம காயெல்லாம் வேக போட்டிருந்தாலே அது நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இப்போ இந்த பக்கம் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெயில் இந்த கடுகும் கருவேப்பிலையும் போட்டு பொரிஞ்ச உடனே அதில் எடுத்து கொட்டிட்டு, ஒரு தேங்காவை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு தேங்காவோட பால். இப்போ அதை தாளிச்சிட்டு அந்த பாலை ஊற்றி ஒரு 2 கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிட்டோமா, ஸ்டவ் முடிஞ்சிருச்சு. இது ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வந்தோடனே அவ்வளோதான். ஏன்னா இது ஆப்பம் தோசை இதுக்கெல்லாம் இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் அதை இது பண்ணி சாப்பிட முடியும். அதனால் இது கொதிக்கட்டும். ஹலோ விவேக், எங்கள் அம்மா ஆப்பமும் ஸ்டூவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நீங்களும் என் கூட வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. ஹலோ விவேக்ஸ், லைக், ஷேர் and subscribe. Don't forget to press the bell icon to get instant notifications. Thank you.